OnePlusலேருந்து 70 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே OnePlus 7 மற்றும் 7 Pro ஸ்மார்ட் ஃபோனை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து கொஞ்சம் மாதம் கழித்து வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த OnePlus 70யும் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். OnePlusோட இந்த 70 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசும்போது முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற பில்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ பில்டை பொறுத்தவரையும் ஃப்ரண்ட்டும் சரி பேக் சைடும் சரி உங்களுக்கு வந்து கிளாஸ் ப்ரொடெக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான மேட் ஃபினிஷ் வந்து OnePlus நிறுவனம் வந்து பேக்கில் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு கிரேடியன்ட் பேட்டர்னாக இருக்குது. மேலும் வந்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசும்போது இதில் 6.55 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ் வரையும் ரெஃப்ரெஷ் ரேட் இதில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் HDR10 சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. RGB கலர் கேமுட்டோட சப்போர்ட்டும் DCP3 கலர் கேமுட் சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3D கார்னிங் கோர்லா கிளாஸோட ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே வந்து ஒரு வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேயாக வருது. அது மட்டும் இல்லாமல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் டேரெக்டாக ஸ்க்ரீனில் வச்சு உங்கள் ஃபிங்கரை வச்சு ஃபோனை அன்லாக் பண்ண முடியும். இந்த ஃபோன் வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறதுனால லேட்டஸ்ட்டான Qualcomm Snapdragon 855 ப்ளஸ் சிப்செட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு கோர்ஸ் வந்து கைரோ 485 கோர்ஸில் வந்து 2.96 GHzலையும், ஒரு கோர்ஸ் வந்து கைரோ 485ல் வந்து 2.42 GHzம், 4 கோர்ஸ் வந்து கைரோ 385ல் 1.8 GHzலையும் ரன் ஆகுது. 7 nm ப்ராசஸில் தயாரிக்கிறாங்க. மேலும் வந்து கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு வந்து Adreno 640 GPU கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பட்டை கலப்பும். எந்த விதமான கேம்ஸ் ஆப்ஸ் கொடுத்தாலும் வந்து சூப்பராக ரன் ஆகும். மேலும் இந்த ஃபோனில் உள்ள ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 2 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷனில் வருது. 8GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜும், இன்னொன்று 8GB ரேம் வித் 250GB ஸ்டோரேஜும் வருது. ரேம் வெர்ஷனை பொறுத்தவரையும் LPDDR4X ரேம் பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்டோரேஜ் டெக்னாலஜி பொறுத்தவரையும் UFS 3.0 ஸ்டோரேஜ் பயன்படுத்தியிருக்க காரணத்தினால ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து டேட்டா ரைட் ஆயிரும். மேலும் இந்த ஃபோனில் உள்ள OSஐ பற்றி பேசும்போது Android 10 OSயில் வந்து ரன் ஆகுது. ஸோ முதல்ல Android 10ஓட பாக்ஸோட வந்து OS வர்ற ஃபோன் இது ஒரு ஃபோன் தான். மேலும் வந்து இந்த ஃபோன் வந்து Oxygen OS 10.0 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகிட்டுருக்கு. அடுத்தபடியாக இந்த ஃபோனில் உள்ள கேமராவுக்கு வரும். ஃபோனோட பேக் சைடில் நமக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட்டான கேமரா கொடுத்துருக்காங்க. சர்க்குலர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா ஒரு 48 MP கேமரா. LED ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது. f1.6 ஆப்பர்ச்சரில் வருது. இது Sony IMX 5G சென்சார் கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மாதிரி சப்போர்ட்டாக இருக்குது. வீடியோ கேப்சரிங்கை பொறுத்தவரையும் 4K ரெசல்யூஷன் வீடியோவை 60 frames வரையும் கேப்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்லோ மோஷன் வீடியோ ஃபுல் HD ப்ளஸில் வந்து 240 frames/secondலையும் 720pல 960 frames/second வரையும் கேப்சர் பண்ண முடியும். மேலும் வந்து ரெண்டாவது கேமரா ஒரு 16 MP அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. 170 degrees வரையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு f2.2 ஆப்பர்ச்சரில் இயங்குது. அது மட்டும் இல்லாமல் 2.5 cm உங்களுக்கு மேக்ரோ ஷாட்ஸும் இதால் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மூணாவது கேமரா ஒரு 12 MP டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. f2.2 ஆப்பர்ச்சரில் இயங்குது. 2x ஆப்டிக்கல் ஜூம் சப்போர்ட் இருக்குது. மேலும் செல்ஃபி கேமரா பற்றி பேசும்போது ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் நமக்கு 16 MP ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இது Sony IMX 471 சென்சார். f2.0 ஆப்பர்ச்சரில் இயங்குது. மேலும் பிக்சல் சைஸை பொறுத்தவரையும் 1 microns இருக்குது. மேலும் இந்த ஃபோனில் வந்து நைட் ஸ்கேப் மோடு, அதாவது டார்க் மோடு வந்து நார்மல் கேமராவிலே எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ஆங்கிள்லேயும் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்கும்போது இதில் 3800 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கம் போல் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் வந்து OnePlus இன்னும் கொடுக்கல. அதுக்கு போல் வாப் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 30T, அதாவது 30 வாட்ஸ் சார்ஜ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிரும். ஸோ அந்த சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேலும் சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, ஆனால் Type-C ஆடியோ தான் உண்டு. ஒருவேளை 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா Type-C to 3.5mm அடாப்டருக்கு தான் யூஸ் பண்ணி தான் வந்து பாட்டு கேட்க முடியும். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. டால்பி அட்மாஸோட சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஹெட்ஃபோன்ஸ்லேருந்து வரக்கூடிய சவுண்ட் வந்து நல்லாவே இருக்கும். மேலும் வந்து இந்த ஃபோன் 190 கிராம் வெயிட் வருது. மேலும் 4G VoLTE, டியூயல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் வெர்ஷன் 5, டியூயல் பேண்ட் GPS மாதிரியான சப்போர்ட்டை இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசியாக இந்த ஃபோன் வந்து ஃப்ராஸ்டர் சில்வர் மற்றும் கிளேசியர் ப்ளூ அப்படிங்கிற 2 டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் வருது. இதோட விலையை பொறுத்தவரையும் 120GB வெர்ஷன் வந்து 37,999க்கும், அதே வந்து 250GB ஸ்டோரேஜோட விலை 39,999க்கு வந்து Amazon.in வெப்சைட்லோடு கிடைக்குது. லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மூலமாக இந்த ஃபோன் வாங்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. மேலும் படம் இருக்கிறது நான் டெக்கி தமிழுக்காக மற்ற வீடியோவில் உங்கள் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.